ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் பிஞ்சு மூக்கடலை ஊறுகாய். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி, எல்லாரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசனில் எங்கள் வீட்டில் நிறைய முருங்கைக்காய் காய்க்கும். ஸோ இந்த தடவை நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா பிஞ்சிலேயே எடுத்தாச்சு. பாருங்கள் சைஸ் எந்த அளவு இருக்குன்னு. இந்த அளவு இருந்தால் தான் நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் நாராக வரும். அதே மாதிரி வெள்ளை மூக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு அது தோல் எடுத்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம நார்மலாக எப்பயுமே சாப்பிட்ற ஊறுகாயை விட இது ஒரு டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம பவுடர் பண்ண போகிறோம். இந்த சம்மர் டைமுக்கு ஊறுகாய் போட்டு வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த ஊறுகாய். இப்போ கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்ச புளியை சின்ன சின்னதாக பிச்சு போட்டு ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு பூண்டு நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்ச மூக்கடலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எப்போவுமே முருங்கைக்காய் பெருசானதுக்கு அப்புறம் தான் நம்ம குக் பண்ணுவோம். பட் இந்த தடவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டயோ இல்லை உங்கள் வீட்லேயோ முருங்கை பிஞ்சு இருந்ததுன்னா அதை எடுத்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் முருங்கைக்காயே வராது, பிஞ்சிலேயே நீங்கள் எல்லாமே காலி பண்ணிடுவீங்க. இப்போ மூக்கடலை ஆஃப் குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கை பிஞ்சு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இது எண்ணெயிலேயே வதங்கணும், தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. இப்போ மிக்சர் ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்ச புளியை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 2 டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முருங்கை பிஞ்சும் மூக்கடலையும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் ஸ்கூல் படிக்கும் போது எடுத்துகிட்டு போனேன்னா என் டிஃபன் பாக்ஸே காலி பண்ணிடுவாங்க. லஞ்ச் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த ஊறுகாவை தனியாக எடுத்துகிட்டு போவேன். அது இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து முருங்கை பிஞ்சு வாங்கிட்டு போவாங்க, ஆன்ட்டி செஞ்சு தாங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பவுடர் புளி வெந்தயம் கடுகு இது 3ம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு முருங்கைக்காய் பிஞ்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோன்னா நம்மளோட சூப்பரான முருங்கைக்காய் பிஞ்சு மூக்கடலை ஊறுகாய் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய்லாம் பாருங்கள் அப்படியே சைடில் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஊறுகாவை நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸ்லேயோ இல்லை கிளாஸ் ஜார்லேயோ போட்டு வச்சோன்னா 1 இயர் வரைக்கும் கெடாமல் வெளியவே வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஊறுகாய் இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். முக்கியமாக ஒயிட் ரைஸ் கர்ட் ரைஸுக்கெலாம் அல்ட்டியாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி கூட. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக்கும் சப்ஸ்கிரைபும் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.